நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவக்கோள்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷராசினியர்கள் முதல் ராசிங்க, காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். மேஷராசினியர்கள் பாருங்கள், நல்லா வேகமுடையவர்களாக இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம், கோப குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கோவப்படுவாங்க, பிடிவாதம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒன்று நினச்சா அதை நடத்தி காமிப்பாங்க, அதுதான் மேஷராசி. என்னதான் கோபம் இருந்தாலும் பிடிவாதம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்ல தெரியாது, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடக்க தெரியாது அவங்களுக்கு.
உள்ளதுள்ளபடி சொல்லிடுவாங்க, வெளிக்காட்டுவாங்க. தன்னோட கோபமாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எல்லாமே இருந்து வெளிக்காட்டுவாங்க. மனசில் ஒன்று, ஒரு சில பேர் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது மேசராசி நேயர்களுக்கு கிடையவே கிடையாது. தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதுதான் மேசராசி நேயர்களோட கேரக்டர். நல்லவங்க தான், கோபம் பிடிவாதம் இருந்தால் கூட நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேசராசி நேயர்களோட கேரக்டர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் கெடக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம். இந்த ராசிநாதன் செவ்வாய் கெடாமல் இருந்துச்சுன்னா தைரியம் இருக்கும். ஏன்னா மேசராசி நேயர்கள் தைரியசாலி தான், தைரியசாலியாக இருப்பாங்க, விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று நினச்சதை சாதிச்சு தீருவாங்க. அந்த வேகம், அந்த உத்வேகம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மேசராசி நேயர்களோட வாழ்க்கை, அதாவது இந்த ஆவணி மாதம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சாதகம், பாதகம், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல, குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் அவர் குருவோடு இருக்காருங்க. குருமங்கள யோகம். இது எல்லாத்துக்கும் வந்துடாது, சரிங்களா? எல்லா நாட்களும் எல்லா மாதமும் வந்துடாது. ஒரு சில மாதங்கள் தான் இந்த மாதிரி வரும், சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் செவ்வாய் குருவெல்லாம் சேர்ந்துருக்குறது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வர்றக்கு அந்த யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ராசிநாதனோட குரு இருக்கார். ராசிநாதனோட குரு சேர்ந்துட்டு என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போகிறீங்க. இந்த ஆவணி மாதம் மேசராசி நேயர்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, செவ்வாய் இருக்கிறனால குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், கலகங்கள், நிறைய சண்டை பிடிச்சிருப்பீங்க, நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், மன நிம்மதி இருந்திருக்காது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், போராட்டம், மன நிம்மதி இல்லாத நிலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும், பணம் வரும். முக்கியமாக சொல்ல போனால் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு இருக்கார். பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ வரன்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தவங்க, அதாவது உங்கள்கிட்ட பார்த்துட்டு போயிருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு நடந்திருக்காது, அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்காதுங்க. காலதாமதம், அப்படியே லைஃப் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். திருமண வாய்ப்பு கைக்கூடி வர்றதுக்கு அருமையான வாய்ப்பு, உங்கள் நிறைய சான்ஸ் இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். உங்களுக்கு வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு புதன் வக்ரமாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்துடுவார், ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். நீ எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதம், சரிங்களா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், குருவோட பார்வையில் இருக்கார். அவர் நீச்சமானா கூட அவர் கேதுவோட சேர்ந்திருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால இந்த மாதம் கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில பேர்லாம் பாரு கடன் கிடைக்காம இருக்கும், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகிருக்காது, வெளியே கடன் கேட்டிருப்பாங்க, கடனில் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் நல்ல கடன், சுப கடன் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கடன் வச்சுருக்குங்க சார், எங்களுக்கு கடன் எப்போ அடைபடும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதம் கடன் அடைபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். அடுத்தவங்களோட உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சார் ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போ நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும், தொட்டது தொடங்கும் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆரம்ப பகுதியே நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். ஆவணி 10ஆம் தேதியில் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. ஆரம்ப பகுதி நல்லா இருக்குங்க. இந்த மாதம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, இந்த ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க. ஆவணி 10ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். லைஃப் நிறைய சேஞ்சஸ் ஆக போகுது, சரிங்களா? நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க மேசராசினியர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடச்சிரும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வந்துடுறார், 5ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். போன மாதம் கூட உங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, மாத்திரை மருந்து எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, புத்திர பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயந்தான், சரிங்களா?
கெட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சொந்த தொழில் மூலமாக ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு எதிர்பாராத வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ராகு வந்து 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு போகலாம், வேலை விஷயமா வெளிநாடு போகிறது, வெளிமாநில போகிறது, தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். பாஸ்போர்ட் கிடைக்கலைங்க சார், வீசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. வெளிநாடு போக போகிறீங்க. உங்கள் ஆசை, உங்கள் கனவு இந்த மாதம் நிறைவேற போகுது. அருமையான மாதம் இந்த மாதம், சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்கார், அதனால் கவலையே படாதீங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் ஆசை இதெல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும். ப்ரொமோஷன், ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் டல் அடிக்குதுங்க சார், மந்தமாக போயிட்டுருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது, எவ்வளோ உழைப்பு போடுறோம் ஆனால் முயற்சி முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி எடுக்க போகிறீங்க. சொந்த தொழில் விரிவுபடுத்த போகிறீங்க, சொந்த தொழில் பெருசுப்படுத்த போகிறீங்க. சொந்த தொழில் மூலமாக சில லாபங்கள் கிடைக்க போகுது, பண வரவு இருக்க போகுது, உங்களுக்கு தன வரவு, பொருள் வரவு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் பணம் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், தனம் இருக்கும். கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி, திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதேமாரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கவலையப்பட வேண்டாம். பணப்பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த ஆவணி மாதம் மேசராசினியர்கள் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது, சரிங்களா? உங்கள் ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகம் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.